சர்ச்சைக்குள்ளாகியுள்ள மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் இன்றும் அரசியல் மேடைகளில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் நம்பகத்தன்மை தொடர்பில் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்னர் பிரதமர் நாட்டு மக்களுக்கு கூறியது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அவர் உரை நிகழ்த்தி சில நாட்களின் பின்னர் இந்த நாட்டில் உள்ள பிரதி நீதி அமைச்சர் கோப் குழு அறிக்கை வெளியிடக்கூடாது என மாவட்ட நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக் கொண்டிருந்தார். இலங்கையில் உள்ள திருடர்களை பிடிப்பதாக கூறியவர்கள் மீதே திருடர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றமையினால் நாட்டில் சர்ச்சைக்குள்ளாகியுள்ள அனைத்தையும் மறைப்பதற்காக முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நாட்டில் நல்லாட்சிக்கு வெகுளித்தனத்தை விநியோகிப்பவர்களாக மாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே என்னால் கூற முடிகின்றது. இவர்களை கழுத்தில் பிடித்துள்ளோம், கைவசம் பிடித்துள்ளனர். கோப் அறிக்கையில் உள்ள திருட்டுச் சம்பவத்துடன் ரணில் விக்ரமசிங்க தொடர்புபட்டுள்ளார், நேரடியாக தொடர்புபட்டுள்ளார். ரணிலின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த முறைகள் விநியோகம் இடம்பெற்றுள்ளது. குறிப்பிட்ட அளவில் மாத்திரம் பிரசித்தம் பெற செய்து 10 மடங்குகளால் வட்டி அதிகரித்துள்ளனர். அதனூடாக பாரிய லாபத்தை ஈட்டியுள்ளனர். அதில் கிடைத்த பங்கை ஐக்கிய தேசிய கட்சி நிதியத்துக்கு எடுத்துக் கொண்டுள்ளனர். அவ்வாறு சிந்திக்க முடியும். ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி ஏன் திரைசேரின் வேலையை செய்கின்றது? மத்திய வங்கி ஊழலே இந்த நாட்டில் இடம்பெற்ற பாரிய ஊழலாகும். இது தொடர்பிலான முழுமையான உண்மையை நாம் நாட்டுக்கு வெளிக்கொணர்வோம். இதனை தவிர்க்கும் வகையில் இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இடைக்கால உத்தரவு ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ளனர். அந்த உத்தரவு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனால் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய மோசடி தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த எமக்கு முழுமையான சுதந்திரம் காணப்படுகின்றது. முடியுமானால் என்னுடன் விவாதத்துக்கு வாருங்கள். ஒருவர் கூட வருவதில்லை. முடியுமானால் மஹிந்த ராஜபக்ச விவாதத்துக்கு வருமாறு நான் சவால் விடுகின்றேன். முடியுமானால் விவாதத்துக்கு டியோ குணசேகரவுக்கு வருமாறு கூறுகின்றேன். முடியுமானால் சுசில் பிரேமஜயந்த், ஜிஎல் பீரிஸ், விமல் வீரவங்ச, பந்துல குணவர்தன உள்ளிட்ட 10 பேர் வேண்டுமானாலும் வாருங்கள். நான் தனியாக விவாதத்துக்கு வருகின்றேன். எந்த ஒரு தொலைக்காட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒருவர் கூட வரமாட்டார்கள். இதனை மறைப்பதற்காக நான் தடை உத்தரவை பெற்றதாக சிலர் கூறுகின்றார்கள். தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. முடியுமானால் கொண்டு வாருங்கள்.